நான் ஒரு 400ல இருந்து 500 புத்தகங்கள் என் லைஃப்ல படிச்சு முடிச்சிருக்கேன். ஒரு 5 புத்தகம் எழுதி முடிச்சிருக்கேன். 6வது புத்தகம் வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு 500 புத்தகத்துல டாப் 10 வீடியோ வந்து போட சொல்றீங்க அப்டின்னா, அதுல நிச்சயமாக இந்த ஒரு தாயம் புத்தகம் வந்து வரப்போதுங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு நெறைய விஷயங்கள் இந்த புத்தகத்துல வந்து இருந்துச்சு. புத்தகத்துடைய கவர வந்து பார்க்கும்போது பெருசா ஒண்ணும் இல்லையே அப்டிங்கிற மாரி தெரிஞ்சிருந்தாலும், உள்ள வந்து படிக்கும்போது அவ்வளவு விஷயங்கள் வந்து இருந்துச்சு. இந்த புத்தகத்துடைய ஒரு பக்கம் ஒருத்தன் லைஃப வந்து முழுமையா வந்து மாத்திர்லாங்க. ஸோ நான் ஒன் பை ஒன்னா வந்து சொல்றேன். ஒவ்வொரு சாப்டருமே சின்ன சின்னது தான். ஆனா ஒவ்வொன்லயும் வந்து ஒவ்வொன்ன கத்துக்க முடிஞ்சுச்சு. ஸோ இத கத்துக்கிறது மட்டும் இல்லாம உங்க லைஃப்ல வந்து இது எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக யோசிச்சு பாருங்க. அப்படி நீங்க சிந்திச்சாலே போதுங்க. உங்க லைஃப் வந்து இந்த புத்தகத்தின் மூலியமா வேக வேகமா வந்து மாறிரும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன், கடவுள் உங்களுக்கு அளித்துள்ள கொடைதான் இன்றைய தினம். இன்றைய தினத்த நம்ம வாழ்றதுக்கு தகுதியானவன்னு நெனச்சு தான், நம்ம உடல் இன்னைக்கு வந்து எழுந்திரிச்சிருக்கு இல்லையா? அப்போ இந்த ஒரு உடல கொண்டு, இந்த ஒரு மனச கொண்டு நம்ம என்னலாம் பண்ண முடியுமோ, என்னலாம் நல்ல விஷயங்கள் பண்ண முடியுமோ, அது எல்லாத்தையுமே வந்து பண்ண வந்து பாருங்க. ஒரு உண்மைய சொல்லணும் அப்டின்னா, நெறைய பேரு வந்து எனக்கு டைமே இல்லன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. உண்மையாகவே டைம் இல்லையா? இல்ல நம்ம டைம வந்து தவறா வந்து பயன்படுத்துறோமா? யோசிச்சு பாருங்க. உண்மை என்ன அப்படின்னு உங்களுக்கே வந்து தெரிய வரும். நீங்க ஒவ்வொரு நாளையும் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கடவுளே இல்லன்னா பிரபஞ்சமே உங்களுடைய கடவுள வந்து சொல்லிட்டு, இன்றைய தினம் நீங்கள் எனக்கு கொடுத்த கொடை. அதை நான் வாழும் விதம் தான் உங்களுக்கு நான் அளிக்கக்கூடிய பரிசு. இப்படி சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. நாட்களையும், நேரத்தையும் வீணாக்காதீங்க. 2வது, சிகரத்தை அடைவதற்கு சுலபமான வழி கிடையாது. வாகனம் ஓட்டுதுன்னு ஆகி போச்சு அப்படின்னா, நிச்சயமாக டிராஃபிக்ல போய் தானே ஆகணும். நம்ம உடல் நலம் மேல நமக்கு ஆரோக்கியம் இருக்குது அப்படின்னா, நாக்கோட ருசிய அடக்கி தாங்க ஆகணும். இஷ்டப்பட்டதெல்லாம் குடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி பணம் வேணும் அப்படின்னா, உழைச்சு தான் ஆகணும். பிரபஞ்சமே, கடவுளே பணத்த வந்து குடுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அமைதியா வந்து இருக்கக்கூடாது. எந்த கடவுளும் குடுக்க மாட்டாங்க. கோவம் தான் வந்து படுவாங்க. அதனால வந்து கேட்டுட்டு அந்த வழியில வந்து சிரமம் வந்து வந்தாலும் தாண்டி வந்து போக வந்து பாருங்க. அதுதான் வந்து சொல்றேங்க 2வதா. அடுத்து 3வது, உங்கள் வாழ்வில் உங்களை வந்தடைந்துள்ள அனைத்தையும் விட நீங்கள் தான் முக்கியமானவர். எவ்வளோ பணம் சம்பாரிச்சாலும் சரி, காரு, வீடு என்ன இருந்தாலும் சரிங்க. அத வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? வாழ போறீங்க. சந்தோஷமா வாழ போறீங்க. ஒரு கணவர் வந்து அவங்க மனைவிக்கு வந்து ஒரு கார வந்து பரிசா வந்து குடுக்குறாங்க. அந்த கார அன்னைக்கே வந்து ஒரு இடத்துல மோதி சேதப்படுத்திடுறாங்க. இப்போ நீங்க அந்த கார வந்து குடுத்தீங்க இல்லையா? அது சேதமாயிருச்சு. இப்ப அந்த மனச பார்த்து தான் அந்த கார வந்து கொடுத்தீங்க. இப்ப இந்த கார் வந்து சேதமாயிருச்சு அப்படிங்கிறனால, அந்த மனச காயப்படுத்துவீங்களா? கூடாது. கார் தானே, சரி பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். இல்ல வேற கார் கூட வாங்கிக்கலாம். பணம் தானே கொஞ்சம் செலவாயிருச்சு, சம்பாரிச்சுக்கலாங்க. ஸோ உங்கள் வாழ்வில் உங்களை வந்தடைந்துள்ள அனைத்தையும் விட, நீங்களும் உங்க கூட இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு தான் முக்கியமானவங்க. அதெல்லாம் வந்து பாருங்கங்க. சரி, ஓகே. அடுத்து 4வது, முக்கியமான சில விஷயங்களும், அற்பமான பல விஷயங்களும். ஒரு நாள்ல 100 விஷயம் நீங்க பண்றீங்க அப்படின்னா, அதுல 80 விஷயம் வந்து அற்பமானதா இருக்கும். ஒரு 20 விஷயம் வந்து முக்கியமானதா இருக்கும். ஆனா நெறைய பேரு அந்த 80 மேல வந்து கவனத்த வந்து செலுத்திட்டு, அந்த 20 மேல வந்து கவனத்த வந்து செலுத்தாமயே வந்து விட்டுர்றாங்க. ஸோ கொஞ்சம் நல்லா வந்து யோசிச்சு பாருங்க. எது முக்கியமானதோ, அதுல உங்க திறன வந்து முழுமையா வந்து போடுறீங்க அப்படின்னா, அது வந்து நல்லா வந்து போகுங்க. முக்கியமே இல்லாத விஷயத்து மேல நம்ம எவ்வளோதான் உழைப்ப வந்து போட்டாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் அதுல வந்து இல்லங்க. அடுத்து 5வது, மரணத்தை வாழ்க்கை தள்ளி போடுவதில்லை. நாமும் நம் வாழ்க்கையை தள்ளி போட வேண்டாம். நான் இத்தன வருஷம் இவன கண்டுக்காமயே வந்து விட்டுட்டேன். இவன் மேல பாசமே செலுத்தல. இனிமேலாச்சும் ஒரு 5 வருஷம் கழிச்சாச்சும் பாசத்த வந்து செலுத்தலாம். இப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஏன்னா, மரணத்தை வாழ்க்கை தள்ளி போடுவதில்லை. நாமும் நம் வாழ்க்கையை தள்ளி போட வேண்டாம். ஒவ்வொரு நொடியும் வாழ்ந்துருங்க. இந்த நொடியில சந்தோஷமா இருக்க முடியுமா? இருந்துருங்க. நம்ம மரணம் வந்து பக்கத்துல வந்து இருக்குது அப்டின்னா, நிச்சயமாக ஒவ்வொரு நொடியுமே நம்ம பார்த்து, பார்த்து செலவு பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷமா வாழுவோம் இல்லையா? அதுதாங்க உண்ம. ஏன்னா 10 வருஷம், 15 வருஷம் அப்டிங்கிறது இப்படிக்குள்ள வந்து போயிரும். ஸோ மரணத்தை வாழ்க்கை தள்ளி போடுவதில்லை. நாமும் நம் வாழ்க்கையை தள்ளி போட வேண்டாம். ஸோ அடுத்து 6வது, அனுபவம் என்ற மாறு வேடத்தில் ஒரு ஆசிரியரை வாழ்க்கை உங்களுக்கு அனுப்பியுள்ளது. இது வந்து பிரபஞ்சம், இல்ல கடவுள்னு நெனச்சுக்கோங்க. அதுல ஒரு பால் வந்து இருக்குது. இப்டி தூக்கி வந்து போடுறாங்க. அந்த ஒரு பால் வந்து தரையில போய் விழும் இல்லையா? நேரா தரையில மட்டும் தான் போய் விழும் இல்லையா? ஆனா, அந்த இடத்துலருந்து நீங்க எழுந்துச்சுட்டீங்க அப்டின்னா, அது போற தூரம் வந்து ரொம்ப தூரம் வந்து போகுங்க. ஆனா எழுந்திரிக்கல அப்டின்னா, அங்கேயே வந்து இருந்துரும். உடைஞ்சு போயிரும். ஸோ ஒவ்வொரு முறையும் நம்ம கீழ விழுந்து எழுந்திரிக்கும்போதும், அது ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் யாரு உங்கள தூக்கி வீசினாலும் சரி, நீங்க கீழ வந்து விழவே மாட்டீங்க. போய்க்கிட்டே வந்து இருப்பீங்க. அடுத்து 7வது,
உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் நம் வாழ்க்கையான பிறகு ஒரு ஆணும் பெண்ணும் ஓரளவு முழுமையற்றே படைக்கப்படுறாங்க. ஆணும் பெண்ணும் இணையும் போதுதான் அந்த முழுமை வந்து நிறைவடையுது. ஆனா ஒரு மரமாக வளரக்கூடிய ஒண்ணு செடியிலேயே வந்து கருகி போயிடக்கூடாது இல்லையா? அப்படிதான் உறவுமே. உங்களுக்கு ஒரு உறவு கிடைச்சிருக்கு. ஒரு லவ், ஒரு மனைவி, ஒரு கணவன் இந்த மாரி கிடைச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு உறவ வந்து நீங்க செடியிலேயே வாட விட்டுறாதீங்க. ஒரு உறவு கடைசி வரைக்கும் நிலைச்சு நிக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயத்த வந்து பண்ணியே ஆகணுங்க. வருங்காலத்த பத்தி 2 பேரும் வந்து அதிகமா பேசணுமாமா. அடுத்து என்ன பண்ணலாம்? லைஃப்ப எப்படி கொண்டு போலாம்? என்ன வாங்கலாம்? இப்படி வந்து 2 பேரும் பிளான் பண்ணி பண்ணும்போது, நம்மட்ட எவ்வளோ பணம் இருக்குது? அத வச்சு என்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இப்படி 2 பேரும் சேர்ந்து நீங்க பண்ணும்போது, அந்த உறவு வந்து நீடிச்சு நிக்கும். ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வந்து அந்த உறவு வந்து இருக்குங்க. இல்ல அப்டின்னா, எதுக்காக இருக்குன்னே தெரியாம வந்து இருந்துகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு உறவு வந்து கிடைச்சிருக்கு அப்டின்னா, முடிஞ்சா ஒரு 1 ஹவர் அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வாக்கிங் வந்து போங்க. அதுவே பெரிய விஷயம்னு சொல்லி சொல்றாங்க. சரி ஓகே. அடுத்து 8வது பிறருடன் சரிக்கு சமமாக போட்டியிடாதீர்கள். நம்ம நெறைய பிராக்டிஸ் பண்ணி, நெறைய புத்தகங்கள்லாம் படிச்சு, நெறைய அனுபவத்த வந்து கத்துக்கொண்டு, அமைதியா வந்து இருப்போம். டக்குனு ரோட்ல வந்து ஒரு பிரச்சனை வந்து வருது அப்படின்னா, அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள், அவங்க கோவப்படுறது வந்து நம்ம உள் மனச வந்து பாதிக்கக்கூடாது. நம்மளும் அதே மாரி பேசி போட்டி போட வேணாம். அவங்க பேசுறாங்களா? பேசிட்டு போட்டும். அதுக்கப்புறம் அவங்க வருத்தப்பட்டுக்குவாங்க. நம்மளும் சரிக்கு சமமா வந்து போட்டி போடக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா, அது நம்மளுடைய தரத்த வந்து கீழ வந்து இறக்கிரும். அடுத்து 9வது உணர்ச்சிகள் தவறில்லை. உணர்ச்சி கொந்தளிப்பான நாடகங்கள் வேண்டாமே. உங்க பையன் ஸ்கூல்ல வந்து எக்ஸாம்ல வந்து ஃபெயில் ஆயிட்டான். அப்பா வந்து போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அம்மா வந்து தலையில அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. எதுக்கு இவ்ளோ பெரிய நாடகம்? அந்த பையன் ஃபெயில் ஆயிட்டான். அடுத்து என்ன பண்ண போறீங்க? அந்த பையன வந்து ஸ்கூல விட்டு ஸ்டாப் பண்ண போறீங்களா? இல்ல. அதுக்கப்புறம் அவன மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவோமோ, அத தான் நம்ம பண்ணணும். அடிக்கிறனாலயும், அழுகுறனாலயும் இப்படி ஓவரா வந்து நாடகம் நடத்துறனால என்ன ஆக போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த மாரி கொந்தளிச்சு எதையுமே வந்து பண்ணிறாம, நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்களோ, அத நிதானமா யோசிச்சு பண்ணுங்க. அதான் நல்லதுங்க. அடுத்து 10வது நல்லவை வெளிச்சத்திற்கு வரட்டும். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்க ஒரு பையன் ரோட்ல வந்து நடந்து போய்க்கிட்டு இருக்கான். அந்த ரோடு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, எல் ஷேப்ல வந்து இருக்கும். இப்படி வந்து இருக்கும் சரிங்களா? இந்த பக்கம் ஒரு பஸ் வருது. இந்த பக்கம் ஒரு பஸ் வருது. இப்படி தான் திரும்பி ஆகணும் 2மே. அந்த பையன் நடுவுல நிக்கிறான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, 2 பஸ்ஸையும் ஸ்டாப் பண்ணிடுறான் கைய இப்படி நீட்டி. 2 பேரும் நன்றி சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்க ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் வந்திருக்கிறாரு. அவர் சொல்றாரு, "தலைப்புச் செய்தியா வர வேண்டியத இப்படி ஸ்டாப் பண்ணிட்டியே! என்னப்பா நீன்னு" சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ நம்ம ரொம்ப மோசமான உலகத்துல வாழல தான். ஆனா மோசமான செய்திகள் பரப்பப்படும் உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க பார்க்குற செய்திலாம் வந்து நெறைய உண்மை கிடையாது. நெறைய பொய்கள் நிறைஞ்சிருக்கு. தவறான செய்திகள அதிகமா போட்டா தான் மக்கள் வந்து பார்க்குறாங்கன்னு சொல்லி பார்க்க வைக்கிறாங்க. பழக்கப்படுத்துறாங்க அந்த மாதிரி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நல்ல செய்திகள வந்து பரப்ப வந்து பாருங்க. ஸோ நானுமே ஒரு புத்தக சேனல் வச்சிருக்கேன் அப்படிங்கிறனால ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள வந்து இது மூலியமா கொண்டு போய் சேர்க்க முடியும் இல்லையா? நிச்சயமாக சேர்க்க முடியும். அப்படி சேர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் வந்து போட்டுருங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நல்ல விஷயம் தான் இல்லையா? அடுத்து கவனச்சிதறல் கட்டாயம் தேவை. ஓய்வின்றி உழைத்தால் நாம் ஓய்ந்து போய்விடுவோம். நீங்க 6 மாசம், 7 மாசம்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் வேல பார்ப்பீங்க. வேல பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து போவீங்க. சொந்த ஊருக்கு வந்து போவீங்க. அப்படி ஒரு இடைவெளி நிச்சயமாக தேவ தான். அப்படி யாராச்சும் குடுக்கல அப்படின்னா, அந்த வேலைக்கு நீங்க போகாதீங்க. அப்படி நீங்க போகும்போது, அந்த மொபைல் ஃபோன வந்து ஸ்விட்ச் ஆஃபே வந்து பண்ணி வச்சுருங்க. எடுக்கவே எடுக்காதீங்க. ஏன்னா, ஓய்வின்றி ஒரு மனிதன் இந்த மாரி பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல ஓஞ்சு போயி அந்த வேலைய விட்டே வந்து போயிருவீங்க. ஸோ நீங்க வேலைக்கு ஆள் வச்சிருக்கீங்க, இல்ல வேல பார்க்குறீங்க அப்படின்னா, இது நல்ல கவனத்துல வந்து எடுத்துக்கோங்க. ஓய்வு இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. நிச்சயமாக குடும்பத்தோட வாரத்துக்கு 1 முறை, மாசத்துக்கு 1 முறை வந்து நல்ல ஒரு ஓய்வு வந்து எடுங்க. மொபைல் ஃபோன் எதுவுமே வேலை எந்த ஒரு பிரஷருமே இல்லாம ஓய்வு வந்து எடுங்க. அப்பதான் அடுத்து நீங்க உழைக்க முடியும். ஓய்ந்து போய் விடாமல். அடுத்து முக்கியமான ஒண்ணு, சரியா தவறா என்பதல்ல விஷயம். இது பொருத்தம் குறித்த ஒன்று. இது சரியா இருக்கு, இது தவறா இருக்குன்னு சொல்லி அத எடுத்துக்கிறதுக்கு பதிலா, அது பொருத்தமா இருக்குமான்னு சொல்லி நம்ம பார்க்கணுங்க. ஒரு வீட்ல ஒரு பையனுக்கு, ஒரு பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை, பொண்ணு வந்து பார்க்குறாங்கன்னு வச்சுக்கலாமே. அந்த பையன் வந்து நல்லா வேலை பார்க்கணும், சம்பாரிக்கணும் அப்படி வந்து போய்க்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து பெருசா வந்து குடும்பத்த பார்த்துக்கிறது மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனா நல்லா வேலை பார்ப்பான், பணம் சம்பாரிப்பான். அந்த பையனுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு தேவை? வீட்ட பார்த்துக்கணும், குடும்பத்த பார்த்துக்கணும், தன்ன பார்த்துக்கணும். அவ்வளதானே. ஆனா உங்களுடைய பொண்ணுக்கு மேபி ஒரு கனவு இருக்கலாம். நான் பெருசா சாதிக்கணும், இந்த மாரி மேல வரணும்னு ஆசைப்படுறேன். ஏதாச்சும் இருக்கலாம் இல்லையா? அந்த பொண்ண கூட்டு போயிட்டு அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா, லைஃப் நல்லா இருக்காது. இங்க சரியா, தவறா? அந்த பையன் சரியா இருக்கிறான். அது விஷயமே கிடையாது. பொருத்தமா இருக்குமா அப்படிங்கிறது தான் விஷயம். அப்படி பொருத்தமான இத பாருங்க. சரிங்களா? ஸோ அடுத்த ஒண்ணு வந்து,
சரியான கரங்களில் வளர்வதற்கு நிகரே இல்லை. உங்களுக்கு சதுரங்க விளையாட்டை செஸ்ஸை வந்து விளையாட கத்துக்கணும் அப்படின்னா யார்கிட்ட வேணாலும் கத்துக்கலாங்க. ஆனா அதுல சாதிக்கணும் அப்படின்னா அதுல பயிற்சி பெற்று பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட கத்துக்கணும். ஸோ நானும் பங்குச்சந்தையை பத்தி, பிரபஞ்சத்தை பத்தி, வாழ்க்கையை பத்தி நிறையா வந்து கத்துக்கிட்டு இந்த புத்தகம்லாம் வந்து எழுதியிருக்கேன். ஒரு 5 புத்தகம். வேணும் அப்படின்னா வாங்கி வந்து படிங்க. அடுத்து, வேறொருவரின் சிறந்த பரிசாக இருங்கள். உங்க லைஃப்ல வந்து ஒரு உறவு வந்து அமைஞ்சிருச்சுங்க. இந்த காலகட்டத்துக்கு சரியா வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளும் சரி, அந்த உறவும் சரி, கடந்த காலகட்டத்துல சின்ன சின்ன தவறுகள் வந்து பண்ணியிருக்கலாம் இல்லையா? அந்த பண்ணிய தவற வந்து குத்தி காட்டிட்டே வந்து இருக்கக்கூடாதுங்க. அந்த உறவ வந்து புண்படுத்திட்டே இருக்கக்கூடாது. ஓகே. அது முடிஞ்சு போச்சு. இப்போ வாழ ஆரம்பிக்கிறோம். இப்போ அந்த தவறு வந்து நடக்கல இல்லையா? நல்லா நிம்மதியா வந்து வாழலாம். ஸோ அது வந்து இருக்கணும். ஒரு பரிசா வந்து இருக்க பாருங்க. தொல்லையா வந்து இருக்கக்கூடாதுங்க. அடுத்தவங்கள வந்து காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. அடுத்தது, மிகச்சிறந்த வளமான உங்களை நீங்கள் போதுமான அளவு பயன்படுத்திக் கொள்கிறீர்களா? உங்ககிட்ட எல்லா விதமான திறமையுமே இருக்குது. அந்த திறமைய சரியா வந்து பயன்படுத்திக்கிறோமா? நிச்சயமாக எல்லா வளத்தையுமே சரியா நம்ம பயன்படுத்துறது கிடையாது. நம்ம எனர்ஜிய வந்து வீணடிக்கிறோம். நெறைய விஷயங்கள்ல காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க தவறான வீடியோஸ் பார்த்து தவறான விஷயங்கள் பண்ணி அத வீணடிக்கிறாங்க. ஸோ, உங்கள் வாழ்வின் எங்கோ ஒரு பகுதியில் ஏதோ ஒரு வளம் வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது என்ன என்பதை கண்டறிந்து அதை மேம்படுத்துங்கள். உங்களது மிக முக்கியமான வளம் நீங்கள் தான் என்பது உறுதி. நீங்கள் உங்களை போதுமான அளவு பயன்படுத்திக் கொள்கிறீர்களா? உங்ககிட்டயே கேட்டுக்கோங்க. உங்க திறமைய முழுமையா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்போ இப்போலாம் கிடையாதுங்க. இப்ப நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்களா? அத கொஞ்சம் யோசிச்சு உங்ககிட்ட நீங்களே வந்து கேட்டுக்கோங்க. அடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செய்வதை பக்தியுடன் செய்யுங்கள். நீங்க நெறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. பாசமா செஞ்சோம் அப்டின்னா, உணவு வந்து டேஸ்ட்டா வந்து வந்துரும்னு சொல்லிட்டு. நெறைய உணவு கடையில வந்து உணவு டேஸ்ட்டா வந்து இருக்கும். ஆனா, மத்த கடையில அதே மாரி அப்படியே காப்பி அடிச்சு பண்ணுவாங்க. ஆனா, அந்த மாரி வந்து பண்ண முடியாது. ஏன்னா, அந்த உணவு வந்து பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க காலையிலேயே சீக்கிரமா எழுந்திருச்சு, குளிச்சு, இன்னைக்கு நம்ம உணவு வந்து பண்ண போறோம். அத மக்கள் வந்து நல்லா திருப்தியா வந்து சாப்பிட போறாங்க. நெறைய பேர் நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு, அந்த ஒரு மைண்ட் செட்ல வந்து அந்த உணவ வந்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது இந்த ஆற்றல் வந்து உணவு கூட சேர்ந்து அது டேஸ்ட்டா வந்து மாறுது. இத வந்து மறுக்கவே முடியாது. உண்மையிலேயே நம்மள சுத்தி வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அது நிச்சயமாக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்ல விளைவ வந்து ஏற்படுத்தும். அப்படி ஒரு விளைவ தான் அந்த மாரி உணவுகள்ல எல்லாத்துலயுமே வந்து ஏற்படுத்துது. ஸோ நீங்க எத பண்ணாலும் சரிங்க. ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, இல்ல புக் படிக்கிறீங்க, புக் எழுதுறீங்க, என்ன பண்ணாலும் சரி முழு பக்தியோட வந்து பண்ணுங்க. நிச்சயமாக புத்தக எழுத்தாளர்கள் இந்த வீடியோ வந்து பார்ப்பீங்க இல்லையா? ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க புத்தகம் எழுதுறது வந்து மதியமோ, ஈவினிங்கோ அப்படி வச்சுக்கிறத விட, காலையில 4லிருந்து 5 மணிக்கு எழுந்திரிச்சு புத்தகம் வந்து எழுத ஆரம்பிங்க. அப்படி எழுத ஆரம்பிக்கும்போது, உங்கள அறியாமலேயே இந்த புத்தகத்த வந்து நல்லா வந்து எழுத ஆரம்பிப்பீங்க. நல்லா வந்து வரும். ஏன் அப்படின்னா, நீங்க அதுக்காக ஒரு டைம் வந்து அர்ப்பணிச்சிருக்கீங்க. அதுக்காக ஒண்ணு நீங்க பண்றீங்க அப்படிங்கிறதுனால, அது பண்ணிட்டு அத பண்ணும்போது, நிச்சயமாக முழு பக்தியோட நீங்க பண்ணும்போது நல்லா வந்து வருங்க. ஸோ, முழு பக்தியோட ஒண்ணு பண்ணுங்க. இல்லன்னா அத பண்ணாமயே விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இந்த புத்தகத்துல எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு டாபிக் அப்படின்னா இதுதாங்க. முடிவு இவ்வளவு அழகாக இருக்கும் என்று மட்டும் தெரிந்திருந்தால். ஒரு விபத்துல ஒரு பையனுக்கு வந்து கால் வந்து உடைஞ்சிருது. ஒரு 5 மாசம், 6 மாசம் அவன் வீட்ல வந்து இருக்கிறான். நல்ல வருமானம் சம்பாரிக்கிறான். அவனுக்கு நேரமே கிடையாது. ஓகே. எல்லாம் ஓகே. கால் உடைஞ்சிருச்சு வீட்டுக்கு வந்து வந்துட்டான். இப்போ ஒரு 4 மாசம், 5 மாசம் அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, சும்மா பெட்ல வந்து இருக்கணும். அப்ப என்ன பண்றான் அப்படின்னா, நெறைய புத்தகங்கள் வந்து படிக்கிறான். அந்த புத்தகங்கள வந்து படிக்கிறனால, அந்த 5 மாசத்துல வந்து நெறைய ஐடியாஸ் வந்து எனக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த ஐடியாஸ்லாம் வச்சு, திரும்ப இன்னொரு வேலையில ஜாயின் பண்ணி, அத விட பல மடங்கு வந்து சம்பாரிக்கிறான். ஸோ முடிவு இவ்வளோ அழகா இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா, சின்ன வயசுலயே கால் உடைஞ்சு கீழ வந்து படுத்துருக்கலாமே! இப்படியும் யோசிக்கிறான் அவன். சில நேரங்களில் நீங்கள் வண்ணத்து பூச்சியாக மாறணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த புழு வந்து ஒரு கூட வந்து கட்டணும். அதுக்கு உள்ள போயிட்டு அது அடைஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் பட்டாம்பூச்சியா இறகு முளைச்சு அது வெளிய வரும். ஸோ நெறைய நேரங்கள்ல லைஃப் நம்மள அடைச்சு வைக்க பாக்கும். அது எதுக்காக அப்டின்னா, நம்மள நம்ம வந்து முன்னேத்திக்கிறதுக்காக தான். அதனால வந்து தவறா எடுத்துக்காதீங்க. லைஃப் எனக்கு இப்டி துரோகம் பண்ணிருச்சு அப்டிலாம் வந்து சொல்லாம, ஒரு வாய்ப்பு குடுத்திருக்கு. அந்த வாய்ப்ப சரியா வந்து பயன்படுத்திட்டு முன்னேற பாருங்க. அடுத்து, பணத்திற்கு ஞாபக சக்தி கிடையாது. அனுபவத்திற்கு உண்டு. உங்க கல்வி செலவுக்கு நீங்க எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருப்பீங்க? கண்டிப்பா மறந்திருப்போம் இல்லையா? ஆனா நீங்க காலேஜ் போகும்போது, ஸ்கூல் போகும்போது எந்த மாரி அனுபவம் உங்களுக்கு கிடைச்சுச்சு? அத லைஃப்ல வந்து மறக்கவே முடியாதுங்க. ஸோ, பணத்திற்கு ஞாபக சக்தியே கிடையாது. ஆனா, அந்த அனுபவத்திற்கு உண்டு. ஸோ, அடுத்து உங்களுடைய வருங்காலத்தை உருவாக்குவதற்காக தான் உங்களுக்கு அறிவு அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு ஸ்ப்ரிங்கை எவ்வளவு தூரம் அழுத்தி பிடிக்கிறாயோ,
அதை நீ விடுவிக்கும் போது அவ்வளவு வேகத்துடன் அது பாய்ந்து செல்லும். உன் லைஃப் வந்து தோல்விகளால் நிறைஞ்சிருக்கட்டுமே, அந்த ஸ்ப்ரிங்கை வந்து அழுத்தி பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டே வந்து இருக்கட்டுமே, அதை விடும்போது அதெல்லாம் வச்சு நீங்க ஒரு பயங்கரமான வேகத்துல வந்து பாய்ந்து செல்ல முடியுங்க. ஸோ எந்த ஒரு அறிவும் உங்களுக்கு தாமதமாக வந்து சேராது. சரியான வரவேண்டிய நேரத்துல தான் வந்து சேரும். ஒண்ணே ஒண்ணு மட்டும் மனசுல வச்சு போக ஆரம்பிங்க. உங்களுடைய வெற்றியாளன். அதாவது நீங்க ஒரு வெற்றியாளனா எங்கேயோ நின்னுகிட்டு இருக்கீங்க. அந்த இடத்த நோக்கி போய்க்கிட்டு இருக்கீங்க அவ்வளோதான். அதுல தோல்வி, கீழ விழுறது, இழப்புகள் எல்லாமே சந்திக்க முடியும். ஆனா, நீங்க ஒரு வெற்றியாளனா ஏற்கனவே மாறி அங்க நின்னுகிட்டு இருக்கீங்க இல்லையா? அங்க வந்து போக போறீங்க. அத நோக்கி போய்க்கிட்டு இருக்கீங்க அவ்வளோதாங்க. அடுத்தது, கடைசி வார்த்தை தங்களுடையதாக இருக்க வேண்டும் என்பதே ஒவ்வொருவருடைய விருப்பமும். ஒரு ஆர்கியுமென்ட் பண்ணும்போது நான் தான் பேசி முடிக்கணும். அவன அடிமையா மாத்துறதுக்கு என்ன பண்றது? பேசி முடிச்சு ஜெயிக்கணும். அப்படி நெனைப்பாங்க இல்லையா? அது உண்மையான வெற்றியே கிடையாது. அது உண்மையான ஒரு வெற்றியே கிடையாது. அந்த பேச்சுல ஜெயிச்சு என்ன பண்ண போறோம்? வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுவோம் அவ்வளோதான். ஸோ அந்த மாரி ஆர்கியூமென்ட்ல நம்மளுடைய வார்த்தை வந்து கடைசி வார்த்தையா இருக்கணும்னு சொல்லி அவசியமே கிடையாதுங்க. அப்படி வந்து எதிர்பார்க்காதீங்க. சரிங்களா? அது ரொம்ப சின்னதா அழகா வந்து சொல்லிட்டாங்க. அடுத்து 10 நிமிடம் முன்பு என்பது 10 வருட கூடுதல் ஆயுளுக்கு சமமானம். உங்க லைஃப்ல நீங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்க லைஃப் முடியும்போது ஒரு 10 வருஷத்த நீங்க சேர்த்திருக்க முடியும்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்கூலுக்கு சீக்கிரமா கிளம்பி போறதா இருக்கட்டும், காலையில சீக்கிரம் எழுந்திருப்போம் இல்லையா? அதா இருக்கட்டும். இந்த மாரி எதுவா இருந்தாலும் சரி, அத ஒரு 10 நிமிடத்துக்கு முன்னாடி நீங்க பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10 இயர்ஸ நீங்க சேர்த்து வச்சுருவீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ஒரு டாபிக்ங்க. கடைசியாக எப்போது நான் ஏதாவது ஒன்றை முதன்முறையாகச் செய்தேன்? இந்த கேள்விய உங்ககிட்ட நீங்களே வந்து கேளுங்க. கடைசியா அத முதன்முறையாக எப்ப நீங்க பண்ணீங்க? புதுசா கத்துக்கிட்டதா இருக்கலாம், புதுசா ஒரு இடத்துக்கு போனதா இருக்கலாம். இந்த மாரி எத நீங்க முதன்முறையா வந்து பண்ணீங்க? ரொம்ப யோசிக்கிறீங்க, ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு அப்டின்னா, ஒரு தவறான பாதையில வந்து போய்க்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசா வந்து கத்துக்கணுங்க. நீங்க கத்துக்கிறதுக்கு நெறைய வளங்கள் வந்து இருக்குது. நெறைய திறமைகள வந்து வளர்த்துக்கொள்ள முடியும். எனக்கு இது போதும் அப்படின்னு இருக்காம, நெறைய வந்து கத்துக்கிட்டே வந்து இருங்க. அடுத்த வாட்டி யாராச்சும் கேட்கும்போது, "நான் போன மாசம் கூட இது கத்துக்கிட்டேன். ஒரு புக் படிச்சு கத்துக்கிட்டேன். இந்த மாரி என் லைஃப்ல ஒரு ஸ்கில்ல வந்து கத்துக்கிட்டேன்." இப்படி வந்து சொல்லுங்க. அது ரொம்ப முக்கியங்க. அடுத்து, குறைவானது அதை நீண்டதாக்கும். அதிகமானது அதைச் சுருக்கும். உங்களுக்கு ஒரு பொருள சாப்பிடுறது புடிச்சிருச்சுங்க. ஒரு 1 மாசம் டெய்லி அத சாப்பிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அது புடிக்காம போயிரும். அப்பன்னா, உங்களுக்கு புடிச்சிருக்கு ஓகேங்களா? அத கொஞ்சமா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா சாப்பிடுங்க, விட்டுருங்க. இது வந்து சாப்பாடா இருந்தாலும் சரி, ஒரு உறவா இருந்தாலும் சரிங்க. அளவுக்கு அதிகமா பாசத்தையும், அன்பையும் பொழிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் கண்டுக்காம விடுறதுக்கு பதிலா, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொண்டு போனீங்க அப்படின்னா, கடைசி வரைக்கும் அதே மாதிரி வந்து போய்க்கிட்டு இருக்கலாம். சரிங்களா? ஸோ குறைவானது அதை நீண்டதாக்கும், அதிகமானது அதை சுருக்க தான் செய்யும். அடுத்து இந்த புத்தகத்திலேயே எனக்கு புடிச்ச ஒரு பக்கம் அப்படின்னா, இதுதாங்க. படிச்சதுமே எனக்கு ரொம்ப ஒரு மாரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு சூப்பரா வந்து இருந்துச்சு. வாழ்க்கை என்பது ஒரு சதுரங்க ஆட்டத்தை போன்றது. இதில் நீங்கள் ஆடப்போவது ஆண்டவனுடன். உங்களுடைய நகர்த்தலுக்குப் பிறகு அவர் தன் காயை நகர்த்துவார். உங்களுடைய நகர்த்தலுக்கு விருப்பத் தேர்வுகள் என்று பெயர். அவருடைய நகர்த்தலுக்கு விளைவுகள் என்று பெயர். நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள், சவாலுக்கு அழைக்கப்படுவீர்கள், விளிம்பு வரை தள்ளப்படுவீர்கள். ஆட்டத்தை நன்றாக ஆட நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்களை வெற்றியடைய அனுமதிப்பதன் மூலம் அவர் வெற்றி பெறுவார். என் லைஃப்ல நான் தோல்வி அடைஞ்சு உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது, தோல்வின்னு சொல்ல முடியாது. ஒரு பிரச்சனையில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, இந்த பக்கத்த படிச்சதும், எல்லாமே நம்மளால பண்ண முடியும். வேகமா எழுந்திரிக்க பாருன்னு சொல்லிட்டு, அந்த பால வந்து தூக்கி போட்டதும் மேல வரணும்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? அந்த ஸ்டோரிய வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நானு. ஸோ நிச்சயமா உங்க லைஃப்ல வந்து நெறைய பிரச்சனைகள் வந்து வரதான் செய்யும். பிரபஞ்சம், கடவுள் வந்து குடுப்பாங்க. ஏன் அப்டின்னா, உங்கள நீங்க தகுதிப்படுத்திக்கிறதுக்காக தான். ஸோ இந்த ஒரு பக்கத்த மட்டும் மனசுல வந்து வச்சுக்கோங்க. அத முழுசா வந்து நம்பி, உங்க லைஃப்ப நோக்கி ஓட ஆரம்பிங்க. வெற்றி வேகமா வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க. ஸோ அடுத்து, ஒன்றை உபயோகப்படுத்தாவிட்டால் நீங்கள் அதை இழப்பீர்கள். நல்ல ஒரு மேடை பேச்சாளர். பேசவே இல்ல 1 வருஷம் அப்டின்னா, திரும்ப மேடை பேச்சுக்கு வந்து போகும்போது, அந்த அளவுக்கு நல்லா பேச முடியாது. நீங்க நல்லா வந்து ஒரு மாரத்தான்ல வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. ரன்னிங் வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. சடனா ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்டின்னா, திரும்ப உங்களால ஓட முடியாது. நீங்க இப்ப பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? அத மட்டும் நீங்க ஸ்டாப் பண்ணிறாதீங்க. அப்படி ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அத நீங்க இழக்க நேரிடும். அடுத்து, உங்கள் நண்பர்களை காட்டுங்கள். நீங்கள் யார் என்று கூறுகிறேன். உண்மதாங்க. நம்ம யாரு கூட அதிகமா சேர்றோமோ, அவங்கள மாரியே ஒரு கட்டத்துக்கு மேல வந்து மாறிருவோம். இந்த பிரபஞ்சம் ஒரு நண்பன உங்களுக்கு குடுக்குது, ஒரு நண்பன வந்து எடுத்துக்குது அப்டின்னா, அது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வந்து இருக்கும்.
பிரபஞ்சத்தின் வழிகாட்டுதல்ல நீங்க இருக்கிறீங்கன்னா, அது நடக்கும். வழிகாட்டுதல்ல இல்ல அப்டின்னா, மோசமானவர்கள் கூட தான் நீங்க பேசிக்கிட்டு, பழகிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் கலந்து பழகும் கூட்டம், இரு முனைகளைக் கொண்ட வாள் போன்றது. அதற்கு உங்களை உருவாக்கும் சக்தியும் உண்டு, அழிக்கும் சக்தியும் உண்டு. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். மூடருக்கு தோழனோ நாசமடைவான். இது பைபிள்ல வந்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஸோ நல்லா வந்து யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஒரு விதையை ஒரு குப்பை மேட்ல வந்து நீங்க போட்டு வைக்கிறீங்க அப்டின்னா, அதுக்கு ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் வந்து இருக்குமா? அந்த குப்பை மேட்ல அது வளர்ந்து என்ன ஆகப்போது? ஸோ மக்கள் வந்து அந்த மரத்தோடைய பெயரையே மறந்து, அந்த மரத்த வந்து எப்படி கூப்பிடுவாங்க அப்டின்னா, அது ஒரு குப்பை மரம். இப்டி கூப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ ஒரு விதையை எங்க போடணும் அப்டிங்கிறத நீங்க முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. யார் கூட சேர போறீங்க அப்டிங்கிறதையும் முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. என்ன மாதிரி வீடியோ வந்து பார்க்க போறீங்க? அதையுமே வந்து முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, அதுவுமே ஒரு விதைய போடுறது தான் இல்லையா? ஓகே. அடுத்து பணம் சேர்ப்பதற்கான தார்மீக பொறுப்பு ஒவ்வொரு நல்ல மனிதனுக்கும் உண்டு. ஒரு ரோட்ல ஒரு ரூ. 500 கிடக்குதுங்க. ஒருத்தர் போறாரு. அத பார்க்குறாரு. யாருடைய பணம் தெரியல. ஸோ அடுத்தவங்க பணத்த நம்ம எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதே வழியில இன்னொருத்தன் வராங்க. அவங்களுக்கு நெறைய தீய பழக்கங்கள் இருக்குது. அந்த மாரி ஒருத்தவங்க வராங்க. அந்த பணத்த வந்து எடுத்துர்றாங்க. எடுத்து அத தீயதுக்காக வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ நல்லவனா இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா நல்லவங்களால தான் இந்த உலகம் வந்து இருள சந்திக்குதுன்னு சொல்றாங்க. இன்கேஸ் அந்த நல்லவங்க அந்த பணத்த வந்து எடுத்து, பக்கத்துல கஷ்டப்படுவாங்க இல்லையா? அவங்களுக்கு குடுத்துருக்கலாம். இல்ல அப்டின்னா, ஒரு வயசானவர் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருப்பார் இல்லையா? அவர்கிட்ட ஒரு பொருள வந்து வாங்கியிருக்கலாம். ஸோ இப்படி இல்லாம, அத ஒரு கெட்டவனுக்கு ஏன் நம்ம போக விடணும்? ஸோ நல்ல மனசு உள்ளவங்களால தான் இந்த உலகம் வந்து இருள வந்து சந்திக்குது. ஏன்னா நல்ல மனசு உள்ளவங்க வந்து பணத்த பத்தி பெருசா வந்து சிந்திக்கிறது கிடையாது. வேணும் வேணும்னு ஆசைப்படுறது கிடையாது. அதனாலேயே அது கெட்டவங்க கிட்ட அதிகமா வந்து போய்க்கிட்டு இருக்கு. இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்குது. பணம் சம்பாதிக்கிற எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்ல போறது கிடையாது நானு. ஆனா, எல்லா நல்ல மனுசங்களும் நெறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு தகுதியானவங்க தான். அத மனசுல வச்சு பணம் சம்பாரிங்க. எக்ஸாம்பிள் ரட்டன் டாட்டா அவர்கள் நெறைய கோடிக்கணக்கான பணம் சம்பாரிச்சாங்க. சம்பாரிச்ச பணத்துல பாதி பணத்த வந்து மக்களுக்காக வந்து குடுத்தாங்க. அப்படி நல்லவங்களா நெறைய பணத்த சம்பாரிச்சு, நெறைய நல்லது வந்து பண்ண ஆரம்பிங்க. பணம் வந்து எல்லாத்துக்குமானது தான். அடுத்து கடைசி ஒண்ணுங்க. நம் ஆசிரியர்களின் போதனைகளை நீக்கிவிட்டால் நம்மில் ஒன்றும் மிஞ்சாது. சச்சின் டெண்டுல்கர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களோட கோச் யாருங்க? தனிப்பட்ட கோச் யாரு? நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா சச்சின் ஏன் இவ்வளோ பெரிய பிளேயர் ஆனார் அப்டின்னா, அந்த ஒரு கோச்னால தான். ஆனா அந்த கோச் வந்து அவ்வளோ பெரிய கிரிக்கெட் வீரர் கிடையாது. ஸோ உங்களுடைய ஆசிரியர்களும், ஆசான்களும் அதே மாரி தான். உங்களுக்கு ஒண்ணு சொல்லி தராங்க அப்டின்னா, அவங்களும் அதே இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. நீங்க அத கத்துக்கிட்டு உங்க திறமைய வச்சு மேல வந்து போயிற முடியும். கத்துக் குடுக்குறது மட்டும் தான் அவங்களுடைய வேல. கத்துக்கிட்டு முன்னேறுறது உங்களுடைய வேல. ஸோ உங்களுக்கு திறமை வந்து இருக்குது அப்படிங்கிறனால, அந்த ஆசிரியர் இல்லாம மேல போயிற முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக கிடையாது. அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே நீங்க கத்துக்கிட்டா மட்டும் தான் மேல வந்து போக முடியும். ஸோ நானும் ஆசான்னு சொல்லி ஒரு புத்தகம் வந்து எழுதியிருக்கேன் இல்லையா? அதனால தான் சொல்றேன். ஸோ அவ்வளோதாங்க. நெறைய டாபிக்ஸ் வந்து இருந்துச்சு. நான் அதில பாதி மட்டும் தான் சொல்லியிருக்கேன். எதுலாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சோ அது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். மேபி நீங்க முழுசா வந்து படிக்கும்போது இன்னும் நெறையா வந்து நீங்க கத்துக்க முடியும். ஸோ அடுத்தடுத்த வீடியோல இதே மாரி நெறைய புத்தகங்கள பத்தி பார்க்கலாம். நானும் நெறையா வந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஸோ தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.